வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வாங்க வாங்க. இன்றைக்கி காணா காத்தா மீன், ஐலா மீனுன்னுவோம். எங்கள் ஊரில் பங்குடைன்னுவோம் இதுக்கு. இது நம்ம புளி மிளகா செய்யலாம் இன்றைக்கி. இது புளி மிஞ்சின்னுவோம் எங்கள் ஊரில், மேங்களூரில். வாங்க நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் போடுங்க. ஒரு இவ்வளோண்டு மிளகா இது மெஞ்சியை போடுங்க. மெஞ்சியை கொஞ்சோண்டு ரோஸ்ட் ஆகும்போது ஒரு ஸ்மெல்லு வரும். அப்போ ஒரு ஸ்பூன் தனியா போடுங்க. ஒரு ஸ்பூனு ஜீரகம் போடுங்க. ஒரு பிஞ்சு ஓமா போட்டுட்ருங்க. பாருங்க, கொஞ்சோண்டு கடுகு போட்டுடுங்க. இது வந்து குமுட்டக்காயின்னும். பாருங்க, இது மத்தி மீனுக்கும் காணாக்காத்த மீனுக்கும் எங்கள் ஊரில் போடுவோம். நல்லா ஒரு வாசம் வரும். பாருங்க, ஒரு 4-5 பல் பூண்டு போடுங்க. இவ்வளோ புளி போடுங்க. ஒரு வெங்காயம், ஒரு 10 வேடகி மிளகா, ஒரு ஊர் மிளகா. இது நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த மசாலாவை நம்ம மிக்ஸி ஜாரில் போடலாம். இது கொஞ்சம் மஞ்சள் பொடி போடலாம், ஒரு ஸ்பூனு. இப்போ நல்லா நைஸாக அரைக்கணும். எவ்வளோ நைஸாக அரைக்க முடியும் அவ்வளோ நைஸாக அரைக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணணும். வெங்காயம் மசாலாலே போட்டிருக்கோம். இப்போ இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி நறுக்கிடுங்க. அதில் ஒரு துண்டு இஞ்சி மசாலாவில் போட்டுடுங்க. வாங்க நைஸாக அரைச்சின்னு வரலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன். இது வந்து மிளகா புளி குழம்பு, அதனால் இதுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும். நாங்கள் புளி முஞ்சின்னுவோம் ஊரில். இதுக்கு ஒரு வெங்காயம் போடலாம். வெங்காயம் ஃப்ரை ஆகட்டும். இதில் எவ்வளோ குழம்புக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு போடலாம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நம்ம எண்ணெயில் உப்பு போடும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். இது சிகப்பாகணுன்னு இல்லை, லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இந்த பச்சை மிளகா இஞ்சி போடலாம். இப்போ இந்த புளி மிஞ்சி மசாலா போடலாம். புளி மிளகா இது கட்டியாக இருக்குது மிக்சியில், அதனால நான் ஸ்பூனில் எடுத்து போடுறேன். இது எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகுது. இந்த மசாலா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க எண்ணெயிலேயே.
இதுக்கு ஹைலைட்டு தேங்காய் எண்ணெய் தான். நல்லா ஒரு வாசம் கொடுக்குது இதுக்கு போட்ட தேங்காய் எண்ணெய். பாருங்கள் இப்போ இப்போ நம்ம மிக்சியை கழுவிட்டு தண்ணி போடலாம். மிக்சி ஜாரை கழுவிட்டேன். இந்த பாருங்கள், இது நான் இவ்வளோ திக்கு பண்ணியிருக்கேன். இது தண்ணி வேணாம், திக்கே இருக்கட்டும் கொஞ்சம். நல்லா கொதி வருது. இது பாருங்க, இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போடலாம். நான் மீன் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது பெருசாக இருக்குது பாருங்கள். இது ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். இது வேறு 2 மீன் எக்ஸ்ட்ரா போட்டேன் குட்டி குட்டியாக. இப்போ மீன் போட்டு கேஸு சிம் ஆக்கிடுங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்முலேயே கொதிக்கிட்டோம். இதை பாருங்க, இதுக்கு கருப்பிலே போடாதீங்க. மீன் குழம்புக்கு எப்போவும் கருப்பிலே போடக்கூடாது. மீனோட ஸ்மெல்லே போயிடும். கறி மீனுக்கு கருவேப்பிலை போடவே கூடாது. கொத்தமல்லி தான் போடணும். பழைய காலத்துலலாம் மீன் குழம்புக்கு யாரும் கருவேப்பிலை போடவே மாட்டாங்க. இப்போ என்னென்னா டேஸ்ட்டு வரணும் சொல்லிட்டு கருவேப்பிலையெல்லாம் போடுறாங்க கறி மீனுக்கு. ಕರೆಪ್ಲೆ ಪೌಡ್ರಿ ನೋಡಿ ನಾನು ಅರ್ಧ ಕಿಲೋ ಬಂಗುಡೆ ತಗೊಂಡಿದ್ದೇನೆ. ಅದು ಹೇಗೆ ಪುಳಿ ಮುಂಚಿ ಮಾಡಿದ್ದೇನೆ ಅಂದರೆ ನಾಡಿದರೆ ಎಲ್ಲ ಚಾನಲಲ್ಲಿ ಉಂಟು ಪುಳಿ ಮುಂಚಿ, ಎಲ್ಲರಿಗೆ ಗೊತ್ತುಂಟು. ಆದರೆ ಕೂಡ ಒಬ್ಬರೊಬ್ಬರದ್ದು ಒಂದೊಂದು ಕೈ ರುಚಿ ಅಷ್ಟೇ. ನಾನು ಅರ್ಧ ಕಿಲೋಕ್ಕೆ ಒಂದು 10 ಬ್ಯಾಡಗೆ ಮೆಣಸು, 1 ಊರಿನ ಮೆಣಸು ಹಾಕಿದ್ದೇನೆ. ಮತ್ತು 1 ಸ್ಪೂನು ಧನಿಯಾ, 1 ಸ್ಪೂನು ಕಾಲು ಸ್ಪೂನು ಸಾಸಿವೆ, ಕಾಲು ಸ್ಪೂನು ಮೆಂತೆ, ಕಾಲು ಸ್ಪೂನು ಹೋಂಕಾಳು ಮತ್ತು ಅರ್ಧ ಸ್ಪೂನು ಜೀರಿಗೆ ಹಾಕಿ ಒಳ್ಳೆ ಫ್ರೈ ಮಾಡಿ. ಕುಂಟಕಾಯಿ ಅಂತ ಸಿಗ್ತದೆ ಊರಲ್ಲಿ, ಅದು ನಾಟು ಮருந்து ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಸಿಗ್ತದೆ ಕುಂಟಕಾಯಿ ಅಂತ. ಅದು ಬಂಗುಡೆ ಬೂತಾಯಿಗೆ ಹಾಕಿದರೆ ಒಳ್ಳೆ ಪರಿಮಳ ಬರ್ತದೆ. ಅದೊಂದು 2-3 ಹಾಕಿದ್ದೇನೆ ನಾನು. ಅದು ಬಂಗುಡೆ ಬೂತಾಯಿಗೆ ಮಾತ್ರ ನಾನು ಹಾಕೋದು. ನಂತರ ಹುಳಿ, ಅರಸಿನ, ಬೆಳ್ಳುಳ್ಳಿ, ನೀರುಳ್ಳಿ ಎಲ್ಲ ಹಾಕಿ ಒಳ್ಳೆ ನೈಸಾಗಿ ಕಡಿದಿದ್ದೇನೆ. ಕಡಿದ ನಂತರ ತೆಂಗಿನ ಎಣ್ಣೆ ಹಾಕಿ 1 ನೀರುಳ್ಳಿ ಮತ್ತು ಅರ್ಧ ಶುಂಠಿ ಮತ್ತು 2 ಹಸಿಮೆಣಸು ಹಾಕಿ ಫ್ರೈ ಮಾಡಿ ಮಸಾಲ ಹಾಕಿದ್ದೇನೆ. ಮಸಾಲ ಹಾಕಿದ ನಂತರ ಒಳ್ಳೆ ಫ್ರೈ ಮಾಡಿ ನಮ್ಮ ಅರೆದಿಟ್ಟ ಮಸಾಲ ಹಾಕಿ ಮೀನು ಹಾಕಬೇಕು. ಮೀನು ಹಾಕಿದ ಮೇಲೆ 5 ನಿಮಿಷ ಸಿಮ್ಮಲ್ಲಿ ಬೆಚ್ಚಿ ಆದಮೇಲೆ ಕೊತ್ತಂಬರಿ ಸೊಪ್ಪು ಹಾಕಬೇಕು. ಕರಿಬೇವು ಹಾಕಬಾರ್ದು ಮೀನಿಗೆ, ಮೀನೋಡ ಸ್ಮೆಲ್ಲೇ ಹೋಗ್ತದೆ. ಕರಿಬೇವು ಹಾಕಿದರೆ ಎಲ್ಲರೂ ಒಳ್ಳೆಯದಾಗಬೇಕು, ಟೇಸ್ಟ್ ಆಗಬೇಕು ಅಂತ ಕರಿಬೇವು ಹಾಕ್ತಾರೆ. ಮೀನಿಗೆ ಯಾರು ಕರಿಬೇವು ಹಾಕಬೇಡಿ. ಕೊತ್ತಂಬರಿ ಸೊಪ್ಪು ಇದ್ದರೆ ಹಾಕಿ ಒಳ್ಳೆ ಆಗ್ತದೆ. ಮತ್ತು ಕರಿಬೇವು ಹಾಕಿದರೆ ಮೀನೋಡ ಫ್ಲೇವರೇ ಹೋಗ್ತದೆ. ಅದು ನೀವು ಕಾಯಿಗರಿಗೆ ಮಾತ್ರ ಹಾಕಬೇಕು ಕರಿಬೇವು. ಕೊತ್ತಂಬರಿ ಸೊಪ್ಪು ಹಾಕ್ಬೋದು, ಅದೊಂದು ಫ್ಲೇವರ್ ಕೊಡ್ತದೆ ನಿಮಗೆ. ನೋಡಿ, ನಿಮಗೆ ಇಷ್ಟ ಆದರೆ ಲೈಕ್ ಮಾಡಿ, ಶೇರ್ ಮಾಡಿ, ಕಮೆಂಟ್ ಮಾಡಿ, ಬೆಲ್ ಬಟನ್ ಒತ್ತಿ. ತುಳಿನವರಿಗೆ ಎಲ್ಲರೂ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ.
ಥ್ಯಾಂಕ್ ಯು. இது பாருங்கள், இப்போ போதும். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ಬೆಲ್ ಬಟನ್ ಅಮಿಕಿಡುಂಗ. ಇಲ್ಲಿ ನೋಡಿ, ನಾನು ಪುಳಿ ಮುಂಚಿ ಮಾಡಿದ್ದೇನೆ ಬಂಗುಡೆದು. ಇದು ಎಲ್ಲ ಚಾನಲಲ್ಲಿ ಉಂಟು ಪುಳಿ ಮುಂಚಿ, ಆದರೂ ಕೂಡ ಒಬ್ಬೊಬ್ಬರದು ಒಂದೊಂದು ಕೈ ರುಚಿ. ನಾನು ಮಾಡಿದ್ದು ಹೇಗೆ ಅಂತ ನೋಡಿ, ಒಂದು ಅರ್ಧ ಕಿಲೋ ಬಂಗುಡೆ ತಗೊಂಡಿದ್ದೆ.